நிறைய பேர் இந்த இலவசம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. இலவசம் அப்படின்னா என்ன? அதாவது ஃப்ரீயாக ஒரு பொருள் நம்மளுக்கு வருதுன்னா நிஜமாலுமே அந்த பொருள் ஃப்ரீயாக தான் வருதா அப்படின்றத கொஞ்சமாவது திங்க் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்களும் என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதை முதற்கொண்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது தான் எனக்கும் தெரியும். ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தெரியுமா, அதாவது இலவசம் இலவசம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு சும்மாவே கிடச்சிருமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். முன்னாடியெல்லாம் அதுக்கு முன்னாடி சில கான்வர்சேஷன்ஸ் அப்படியே என்ன சொல்கிறது, சில இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது இலவசம் அப்படின்ற வார்த்தையை ஒரு அரசியல்வாதி அவங்க வாழ்க்கையில் அவங்க இறக்குற வரைக்குமே யூஸ் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த அரசியல்வாதி வேறு யாருமே கிடையாது, ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தான். அவங்க வாயிலிருந்து இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரவே இல்லை. அவங்க இறந்து போகிற வரைக்கும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை விலையில்லாத, அதாவது விலையில்லா அப்படின்றத மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க. அப்போது விலையில்லா மடிக்கணினி, ஆடு மாடு இந்த கோழிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா கிராமத்தில், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விலையில்லா ஆடு மாடு கோழி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு சைக்கிள்ஸு, இந்த மாதிரி நிறையா பொருட்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து விலை இல்லாமல் கொடுத்து அவங்க வந்து என்னென்னா இலவசம்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல, விலையில்லா அப்படின்றது மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு வரும் நெக்ஸ்ட் டாபிக்கு. இப்போது இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கப்பா, என்ன சொல்கிறது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, அப்புறம் என்ன சொல்கிறது, சைக்கிள் கொடுத்தாங்க, பஸ் பாஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுத்தாங்க. ஓகே, பட் எல்லாருக்குமே கிடச்சிருமா? அந்த இலவசம் அப்படின்றது எப்படி கிடைக்கும்? ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் கிடைக்கும். அவன் அந்த ஸ்கூலில் படிக்கணும், அப்போ தான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்கினா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீனா, அந்த ஒரு பொருள் வாங்கினா தான் இன்னொரு பொருள் ஃப்ரீயாக கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் சும்மாவே எல்லாமே கிடச்சிருமா? கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நிறைய பேர் என்னென்னா ஃப்ரீயாக வந்தது தானே. ஒரு ரேஷன் கார்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த ரொம்ப மழை வந்துருச்சு சென்னையில், இப்போது ரீசெண்டாக தூத்துக்குடியிலலாம் கூட மழை வந்தது, ரொம்ப மழை வந்துடுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நிவாரண உதவித்தொகை அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட் மூலயமா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாமே ஃப்ரீ அப்படின்னா ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ, இல்லைன்னா கிடையாது. சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் வந்து கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் என்ன முட்டாளா? இல்லை வந்து ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் அந்த கம்பெனி முட்டாளா? அந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற பொருளை வாங்கினா தான் அந்த இன்னொரு பொருள் ஃப்ரீயாக கிடைக்கும். அதர்வைஸ் சும்மா யாரும் கொடுத்துடவே மாட்டாங்க. ஸோ இலவசம் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஒரு சில பொருட்களை வந்து அதாவது இந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க, அதுவும் இல்லாமல் சில ஏதாவது ஆதார் வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலயமா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். இல்லைன்னா சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. அது எப்படிங்க கொடுப்பாங்க? அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் சும்மாவே உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்துட்டு தான். சரி, கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது, பட் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே கொடுக்குறது இல்லையா? டேக்ஸ்னு ஒன்று பே பண்ணுறீங்களா? எதுக்கு பே பண்ணுறீங்க? ஸோ ஒரு அரசாங்கம் சும்மாவே யாருக்கும் எதையும் தூக்கி கொடுத்துறாது. மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணத்தை வாங்கி அந்த வரிப்பணத்து மூலயமா தான் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் சும்மா கொடுக்கறது இல்லை, நீங்களும் சும்மாவே வாங்குறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இலவசம் 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 அப்படின்னா என்ன இலவசம்? எல்லாமே இலவசமாக கிடச்சிருமா? ஸோ சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் பாருங்கள், முன்னாடி ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆச்சு? மாடு கொடுத்தவங்களுக்கு பால் கறப்பாங்க, அந்த பால் அவங்க வீட்டுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதியை வந்து பால் பண்ணைக்கு கொடுக்குறது. அந்த மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இலவச ஆடு மாடு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை விட்டுட்டு சும்மாவே ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்களா? இந்த திருமண உதவித்தொகை 25,000, அதாவது டிகிரி முடித்தா 50,000, டிகிரி முடிக்கல +2 வரைக்குன்னா 25,000 தான். பட் ஆனால் ஒரு சவரன், தாலிக்கு தங்கம், இதெல்லாம் வந்து யாரை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அப்படின்னா பெண்கள். ஏன் அப்படின்னா
காலேஜ் முடித்தா சரி, +2 முடித்தா சரி, இந்த மாதிரி 25,000 தான். காலேஜ் முடிச்சுட்டு 50,000. ஆனால் ஒரு சவரன் தங்கம், தங்க நாணயம், தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி மோட்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் மேரேஜ் ஆகலை அப்படின்னா, நான் காலேஜ் போய் முடிச்சே ஆகணும், அப்படி இல்லை +2 வரைக்கும்னா கூட, ஒரு இன்னும் கிராமத்தில் நிறைய இடத்துல வந்து பெண்களை படிக்க வைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய குதிரை கொம்பாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ +2 முடிச்சிட்டாலோ இல்லை காலேஜ் முடிச்சிட்டாலோ பாலிடெக்னிக் அந்த மாதிரி முடிச்சிட்டாலோ ஸோ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எனக்கு தாலிக்கு தங்கம் கிடைக்கும், திருமண உதவித்தொகை 25,000 இல்லைன்னா 50,000 கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் தானே. இதுக்காகவே பெண்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். அதுமாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ வரைக்குமே என் தம்பிக்கு கொடுத்த லேப்டாப்பை இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த லேப்டாப் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, லேப்டாப் அப்படின்றது 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் ஒரு பெரிய கனவு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னா யார் வீட்டில் வந்து சிஸ்டம் இருக்கோ, லேப்டாப்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும்லாம் இருக்காது. ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப ரிச் பீப்புள்ஸாக இருப்பாங்களா, அவங்க வீட்டில் மட்டும் தான் லேப்டாப்ஸ் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அசம்பிள் டெஸ்க்டாப் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்க்டாப் யார் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் போயிட்டுனா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ லேப்டாப் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்லாம் கொடுத்து வேறு லெவலில் கொண்டு வந்தாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து, அதாவது கவர்மெண்ட் ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்படின்னா சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுலாம் சும்மாவே கொடுத்தாலும் பயங்கரமான பெனிஃபிட் கவர்மெண்ட்டுக்கு திரும்ப கிடைக்கும், சும்மா கிடைக்காது. எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அந்த லேப்டாப் வாங்கிட்டு நல்லா படித்து ப்ராஜெக்ட் எல்லாமே முடித்து அவன் ஒரு வேலைக்கு போனான் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் இப்போ எவ்வளோ ஸ்லாப் அப்படின்ட்டு. ஸோ ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற லெவலுக்கு அவன் சேலரி வாங்கினான்னா பே பண்ணுறான். ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட். சும்மாவே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எந்த கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னா இதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில விஷயங்கள் ஃப்ரீயாக தராங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. ஃப்ரீயாக ஒரு விஷயம் கவர்மெண்ட் மூலயமா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸை வச்சு தான் வந்து இன்னும் அதிகமாக அதாவது கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக உதவிகளை வந்து கவர்மெண்ட் செய்கிறாங்க. அதை விட்டுட்டு சும்மாவே இலவசம்னா யார் இன்னொரு தடவை இலவசம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்கட்டும் ஃபுல்லாக. எல்லாத்துக்குமே இலவசம் ஃப்ரீயாக வந்தது. ஃப்ரீ அப்படின்றதே ஒரு வார்த்தையை கேட்டாலே வந்து கேவலமாக பார்க்குறது. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பண்ணுறான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்டு பண்ணுவான். அதர்வைஸ் சும்மா ரோட்டில் போகிறவனுக்குலாம் பண்ணிவிடுவானா. ஸோ ஃப்ரெண்டாக இருந்தால் தான் அது கூட கிடைக்கும். ஒரு பொருள் வாங்கினா தான் இன்னொரு பொருள் கிடைக்கும் ஃப்ரீயாக. ரேஷன் கார்டு இருந்தால் தான் அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லாமே சும்மாலாம் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடாது. உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லவா, 108 அதாவது 108 ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஃபுல்லாகவே. உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் வீட்டிலேருந்து, அதாவது ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஹார்ட் பேஷண்ட், ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்க, கீழே விழுந்து கை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சு, ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி உங்களை உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. பட் 108 ஆம்புலன்ஸில் வந்து எல்லாமே ஃப்ரீ. பட் இது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு என்ன வரப்போகுது நல்லா யோசிச்சு பாருங்கள். இத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ், அதாவது ஒரு லொக்கேஷனில் இருக்க ஆம்புலன்ஸ் அவ்வளோ எமர்ஜென்சி கேசஸை வந்து அட்டன் பண்ணுது. இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதாவது ப்ராஃபிட் வரப்போகுது? எல்லாமே லாஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராஃபிட். அதாவது ஒருத்தன் கீழே விழுந்து அடிபட்டு அவனை காப்பாற்றிடலாம், இன்னொரு 30 வருஷத்துக்கு அவன் வாழ்வான், அவனை காப்பாற்றிடலாம். இல்லை காப்பாற்றாமல் விட்டுட்டா அவர் இறந்துட்டா ஒரு பக்கம், அவர் பொழைச்சிட்டா இன்னொரு பக்கம். இறந்துட்டா அதோடு முடிஞ்சிடும். இதே அவர் பொழைச்சிட்டாரு அப்படின்னா அவர் இன்னும் 30 வருஷம் வாழ்வார். 30 வருஷம் சும்மாவே வாழ்ந்துருவார். அவர் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், அவர் போட்டுக்கிற துணிமணி, அவர் சம்பாதிக்கிறதுல டேக்ஸ் பே பண்ணணும். எந்த பொருள் வாங்கினாலுமே நம்ம இப்போ டேக்ஸ் பே பண்ணுறோம். ஒரு பஸ் பிடிச்சி ஊருக்கு போனார்னா அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனார் அப்படின்னா அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு மனுஷன் வாழ்றாரு அப்படின்னா அப்போ கவர்மெண்ட்டுக்கு அவர் மூலயமா எவ்வளோ டேக்ஸஸ் வர வேண்டியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா.
ஸோ அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இப்போ சொல்லுங்கள், 108 ஆம்புலன்ஸ் மூலயமா வந்து காப்பாற்றுறது நம்ம நார்மலாக யோசிச்சோன்னா ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தராங்களே அப்படின்ட்டு. அந்த ஆம்புலன்ஸ் எத்தனை உயிரை காப்பாற்றுது, எத்தனை உயிரை காப்பாற்றிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே ப்ராஃபிட். ஸோ இனிமேல் உங்ககிட்ட யாராவது ஃப்ரீ தான், இலவசம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் ஃப்ரீயாக தந்துடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருந்தே ஆகணும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.